அவன் போட்டிருந்த சென்ட் எனக்கு பிடிக்கல, அதால அவனை போடு தள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். பேசிக்கிட்டே தான் செட் ஆகலை, எடுத்தேன் குத்தினேன், பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னடா சும்மா ஆளை போடுறது அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். இன்றைய தினம் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் குவைத்தில் நடந்த ஒரு சம்பவம். 20 வயது இளைஞன் இன்னொரு 20 வயது இளைஞனை, குவைத்தி இளைஞன், அவனே குத்துறான், சக நண்பன் குத்துறான். அதுக்கப்புறமா தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறான். சாரி சார், காப்பாற்ற முடியலை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னது. அதுக்கப்புறமா போய் போலீஸில் சரண்டர் ஆகிறான். ஜஹராவில் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் நடந்த சம்பவம். இதே சம்பவம் துபாயில் இப்போ ரீசெண்டாக நடக்குது. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணி 2 தடவை என்னுடைய சேனலில் அது யூடியூப் வந்து அப்ரூவ் பண்ணலை. ஏன்னா அது வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா அது வந்து கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கிறதால. ஒரு டாக்ஸியில் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் உள்ளே உட்காந்து போயிட்டுருக்கிறாரு, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபருக்கு பின்னால் அந்த பயணியாக ட்ராவலராக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு, சடனாக அப்படியோ பின்பக்கம் வந்து அந்த நபருடைய பின்பக்கத்தால் அப்படியோ இந்த கழுத்து இருக்கு இல்லையா, பின்பக்கம் அப்படியே சீட் பக்கம் அப்படி பின்னுக்கு வந்துட்டு, இப்போ இதுதான் அந்த நபர்னு வச்சுக்கோங்களேன், அவர் கழுத்துக்கு பின்னால் டக்குன்னு இப்படி கையை இந்த மாதிரி போட்டு ஒரே பொடி, வண்டி டிராவலில் இருக்குது, அந்த டைமில் ஒரே பொடியாக பிடிச்சிட்டான். எப்படியோ அந்த டாக்ஸி டிரைவர் வண்டியை பிரேக் பண்ணிட்டாரு, கியரை நியூட்ரல் பண்ணிட்டாரு. அந்த செகண்டில் வந்து காலால் உதச்சி ஹார்ன் பண்ணி எப்படியோ நான் நினைக்கிறேன் ஒரு குறைஞ்சது 2 நிமிஷம் அல்லது ஒரு 1.5 நிமிடம் இருக்கும் அந்த வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து ரொம்ப போராடி கடைசியாக இவன் பிடிச்சிருந்தவன் கலைச்சி போனதால விட்டான். இல்லை, இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தான்னு அந்த இடத்துல இறந்துருப்பார். இது சம்மந்தமாக அண்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது. அதுக்கப்புறம் கேட்கும்போது இந்த நபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இவன் ஒரு டாக்ஸி டிரைவர் தானே, இவன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிற அந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது, அது எனக்கு பிடிக்கலை, அது எனக்கு ஜெலஸாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இதை மாதிரி பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் தரப்பு வந்து சொல்லியிருந்துச்சு. துபாய் டாக்ஸி இன்சிடென்ட். நான் ட்விட்டரில் தேடி பார்க்குறேன், ஒரு வேளை மேபி கிடைக்கலாம். ஏன்னா எஸ் பாருங்கள், தேடின உடனே ஃபர்ஸ்ட்டுக்கே வர்றது இதுதாங்க. பாருங்கள், இந்த பாருங்கள், அந்த பக்கம் இருந்தவன் இந்த பக்கம் டிரைவர் பக்கம் வந்துட்டானா, வந்துட்டு நல்லா சீட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறான். சீட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு சரியா, அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் அப்படியே ரோடு பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்தானா, கை அப்படியோ கொண்டு வந்து அப்படியோ மேலே தடாகும் போது நானும் நினச்சேன், டேய் என்னடா அவனா நீ அப்படின்னு. அவனா நீ சார் கையெடுங்க சார், வண்டி ஓட்டுறேன் சார் அப்படின்னு கையெடுத்தப்புறம் கிட்ட வந்து தடவி கொடுத்து நல்லா அந்த தடவி கொடுத்து பேசுகிறான். பேசிட்டு பார்த்தீங்களா என்ன பண்ணான்னு, சடனாக அப்படியோ பேசி கொடுத்துட்டு அப்படியே தடவி வந்துட்டு ஒரே அடியா ஒரே புடி. அந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரியா 2 நிமிஷம் 8 செகண்ட் இருக்குது. இதில் வந்து சரியா எத்தனை நிமிஷம், ஆமாம் சரியா பாருங்க 35, சரியா 35 வந்து ஸ்டார்ட் ஆகுது, டியூட்டி வந்துருச்சு. சரி, என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி தான். மிச்ச நாளைக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ நான் போடுறது மிச்ச நாளைக்கு போகிற இந்த ஸ்டூடியோவில் என்னோட இந்த லொக்கேஷன்லேருந்து நான் வீடியோ போடுறேன். இல்லாட்டி ஃபுல்லாகவே வண்டியிலே தான் வீடியோ. சரியா 35 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது, 35ல் 2:08 இந்த வீடியோ முடியுது.
சாதாரண அக்யூரேட்டாக சரியாக 1.5 நிமிஷம் அந்த நபருடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தான். பார்க்கறதுக்கு ஒரு 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 அவனோட அந்த முகம் இருக்கான் பாருங்க. ஒரு ஒரு வில்ல அந்த என்ன வெள்ளக்கார படத்தில் வர வில்ல மாதிரி இருக்கான். டிரைவரை பாருங்க. அப்புறம் நீ கடைசியில் இது ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அவன் வந்து வண்டிக்குள்ளே ஏறி ஓடிபி போடுறது, ஓடிபியில் போட்டு அவன் வண்டிக்குள்ளே ஏறுறது, ட்ராவல் பண்ணுறது, உட்கார்ந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சீட்டுலேருந்து இந்த சீட்டுக்கு மாறுறது எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவன் ஒரு மனித மிருகம் அப்படின்னு சொல்லலாம். மனித உருவில் ஒரு மிருகம், மனித உருவில் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். குவைத் நாட்டில் இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நான் ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒருத்தங்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குது, ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவம் இந்த மாதிரி குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது மறுபடி அந்த பேர், அந்த டீட்டெயில்ஸ், நாடு பேரெல்லாம் சொல்லலை. நம்ம வீட்டில் செகண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க அந்த வண்டிக்குள்ளே ஏறும்போதே அவங்களுடைய வெறுப்பை கக்கினாங்க. என்னை கொண்டு போய் பணிப்பெண்களோட உட்கார வச்சானுங்க. ஹத்தா மாவுனானு ஒன்னா என்னை கொண்டு போய் அப்படி உட்கார வச்சானுங்க அப்படின்னு அந்த கரிச்சு கொட்டிக்கிட்டே வராங்க. அவங்களும் வெளிநாட்டுக்காரங்க தான், என்ன நம்மளும் வெளிநாட்டுக்காரங்க தான், நம்மளும் அஜ்னபி தான், அவங்களும் அஜ்னபி தான். என்ன அவங்க மனைவியாக இருக்காங்க, நம்ம வேலைக்காரங்களாக இருக்கோம். தட்ஸ் ஆல். மற்றபடி அஜ்னபி தான். சரியா? அது எந்த மாற்றமும் இல்லை. அப்போது ஹத்தாமாவோட உட்கார வச்சுட்டானுங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டிக்கிட்டே வந்தாங்களா. அதுக்கு அடுத்த கட்டம் இங்கே வந்து எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ். எல்லாருடைய அந்த யாரெல்லாம் இந்த இது பண்ணாங்களோ, குடியுரிமை பறிக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய அக்கௌண்ட்டுகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ கார்டு இல்லை. இப்போது அந்த சந்தர்ப்பத்தில், இந்த சிச்சுவேஷனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, கார்டு ஒன்று திறந்து கொடுக்கணும், என்ன மாதிரி பண்ணி கொடுறது, எது நல்லோம் அப்படின்னு டிஸ்கஸ் போகும்போது வண்டியில் ஷி ஆல்சோ தேர், அவங்க இருக்கிறாங்க. நானும் வண்டியில், பாபா வண்டியில் எப்படி திறக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வரும்போது அவனுக்கு என்ன தெரியும், அவன்கிட்ட போய் கேட்குற அப்படின்னு ஜஸ்ட் அந்த கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பக்கம் சரி அவங்க ஆண்டில் இருக்கிறாங்க, பறி போயிடுச்சேன்னு குடியுரிமை, இவ்வளோ காலமாக கெத்தாக இருந்தமே, ஆனால் இப்போது வெத்து பேப்பர் ஆகிட்டோமே அப்படின்ற அந்த அந்த ஒரு 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 கோபம். சரி, அப்படி இருந்தாலும் பாபா கேட்கும்போது நான் சொன்னேன், பாபா இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்குது கல்ஃப் பேங்க் இருக்குது, அடுத்தது என்பிகே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு புர்கானில் சரி அல்லது இந்த பொபியானில் சரி, அப்படி இல்லையா திஜாரி பேங்க் அதில் சரி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுங்க, கொஞ்ச நாளைக்கு தானே, ஸோ டெம்பரரி யூஸ் பண்ண தானே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்ல, அவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி கேட்குற அப்படின்னு பாபா கிட்ட சொல்லும்போது, என்னை விட அதிகமாக அக்கௌண்ட் வச்சுருக்கான் அவன் தான். என்கிட்ட வந்து 4 அக்கௌண்ட் இருக்குது. கேஎஃப்ஹெச், திஜாரி பேங்க்குடையது, அடுத்தது கல்ஃப் பேங்க்குடையது, அடுத்தது வந்து வர்பா பேங்க்குடையது. அப்போ மொத்தமாக 4 அக்கௌண்ட் இருக்குது. அது என்னத்துக்குன்னா, நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோ நம்ம அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதுக்காக வீடியோ போட்டத்திலேயே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ஏன்னோ நம்மளுக்கு என்ன புண்ணியமோ நாம் செஞ்சது எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கார்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி போட்டது தான். இதுவரைக்கும் கடந்த 3 வருடம் 4 வருடத்துக்குள்ளே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்ட வீடியோஸ்களால் அந்த அக்கௌண்ட் கிடைச்சது தான். மற்றபடி ஜஸ்ட் யூஸ், அவ்வளோதான். அப்போது உடனே அவங்க அந்த அந்த இது பாருங்கள், வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம்
அப்போ எனக்கு காதில் லைட்டாக எப்படி தெரிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரங்கன்னா நீங்கள் யாருமா இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களா அப்படின்னு. வெளிநாட்டுக்காரனுங்களுக்கெல்லாம் எத்தனை அக்கௌண்ட் கொடுக்குறானுங்க, நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா தான் அதை வெட்டி எடுத்துட்டானுங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டிக்கிட்டே வந்தாங்க மறுபடியும். இது சாதாரணமாக இவ்வளவு காலமாக அவங்க மாமா அப்படின்ற அந்தஸ்தில் இருக்கும்போது சரியா என்ன தாவில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாபா அந்த அளவுக்கு ஜெனுவினான மனுஷன். அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி நம்மளுடைய மாமா பெரிய மாமா வேற லெவல். அதே மாதிரி இந்த சின்ன மாமாவும் அப்படி இருந்தாங்க, இப்படி இருப்பாங்க சரியா. அந்த மாதிரி எது கேட்டாலும் உடனே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வேற லெவலில் இருந்தவங்க. ஆனால் இந்த பரிபோணத்தில் இருந்து ஒட்டு மொத்தமாக மாறினாங்க, மொத்தமாகவே மாறிட்டாங்க. எனக்கே ஆச்சரியம், என்னடா இது இவ்வளவு நல்ல இருந்த பொம்பளையா அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது அந்த தகுதி இழந்ததால வந்த ஆத்திரம். அது நான் எதுக்காக சொல்றேன்றது புரியுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் பர்ஃப்யூமுக்காக கழுத்தை நெரிச்சவன் இந்த நாட்டில் பல வருட காலமா ராஜா மாதிரி வாழ்ந்தவனை கொண்டு போய் இந்த பூச்சாடி வைக்கிற கூஜா மாதிரி உட்கார வச்ச ஒரு இடத்துல, உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீ யாருமே இல்லை, நீ வெத்து, உனக்கு மாச சம்பளமே இல்லை, உனக்கு ஐடி இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, நீ யாருமே இல்லை, நீ இந்த நாட்டில் சும்மா வெறும் வெத்து அப்படின்னு சொல்லி உட்கார வச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த வெஞ்சத்தை எப்படியெல்லாம் காட்டுவான்றது அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை நீங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இது உங்களுடைய அன்பார்ந்த சகோதரனுடைய, மகனுடைய, அண்ணனுடைய, தம்பியுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு வேண்டுகோள், பர்சனலான ஒரு வேண்டுகோள். நம்ம ஆளுங்கள், நம்ம உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றது ரொம்ப கவனம். இப்போ எந்த நேரத்தில் நம்ம சும்மா ஏன்னா அப்படியே காஞ்சி போய் மரன்னு இருக்குது, ஒரு சின்ன தீப்பொறி ஸ்பார்க் போதும், ஒரு லைட்டர் இப்படி சும்மா ஸ்பார்க் பண்ணும்போது போகும்ல ஸ்பார்க்ஸ், அது மாதிரி ஒரு சின்ன பொறிப்பட்டாலே போதும், குபு குபு குபுன்னு பற்றி எறியக்கூடிய அளவில் கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர். ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.